தமிழக அரசியலில் சில தலைவர்கள் தாங்கள் வகித்த பதவிகளால் மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களிடம் பல ஆண்டுகளாக உருவாக்கிய நம்பிக்கையாலும் தனி அடையாளத்தை பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்களில் குறிப்பிடத்தக்கவர்தான் அனிதா ஆர். ராதாகிருஷ்ணன். அரசியல் வாழ்க்கையில் கட்சி மாற்றம், அமைச்சர் பொறுப்பு, தேர்தல் வெற்றிகள், சர்ச்சைகள் என பல்வேறு திருப்பங்களை சந்தித்திருந்தாலும் திருச்செந்தூர் தொகுதியுடன் தன்னுடைய அரசியல் அடையாளத்தை உறுதியாக இணைத்து கொண்டவர் என்ற பெயரை அவர் பெற்றிருக்கிறார். சரி, யார் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன்? தற்போது இவர் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? இவரது முழு பின்னணி என்ன அப்படிங்கிறத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அனிதா ஆர். ராதாகிருஷ்ணன் இவர் 1951 ஆண்டு செப்டம்பர் 19 ராமூர்த்தி நாடார் பசுங்கிளி அம்மாள் தம்பதிக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள உடன்குடி அருகே இருக்கக்கூடிய தண்டுபத்து கிராமத்துல பிறந்தவர். இவர் PUC வரை படித்திருக்கிறார். மதுரையில் பாத்திர தொழில் மற்றும் கல்குவாரி நடத்தி வருகிறது இவருடைய குடும்பம். இவருடைய மனைவி ஜெயகாந்தி. இவர்களுக்கு அனந்த பத்மநாபன், அனந்த ராமகிருஷ்ணன், அனந்த மகேஸ்வரன் என்ற 3 மகன்கள் உள்ளனர். அரசியல் மீது ஏற்பட்ட ஆர்வத்தின் காரணமாக அவர் முதலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமான அதிமுகவில் இணைந்தார். அப்போது தமிழக அரசியல்ல எம்ஜிஆரின் செல்வாக்கு உச்சத்துல இருந்த காலம். கட்சி பணிகளில் தீவிரமா செயல்பட்டு தென் மாவட்டங்களில் தனக்கென ஆதரவாளர்களை உருவாக்கி கொண்டார். குறிப்பாக திருச்செந்தூர் பகுதி மக்களிடையே நேரடியாக சென்று பணியாற்றியதால அவருக்கான அரசியல் அடித்தளம் படிப்படியா வலுப்பெற்றது. 2001 ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் திருச்செந்தூர் தொகுதியில போட்டியிட்டு முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த வெற்றி அவரது அரசியல் வாழ்க்கையில முக்கியமான திருப்பமா அமைந்தது. அதன் பிறகு 2002 ஆண்டு தமிழக அமைச்சரவையில இடம்பெற்றார். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். நகர்ப்புற வளர்ச்சி, குடியிருப்பு திட்டங்கள் மற்றும் பொதுமக்கள் நலன் சார்ந்த பல்வேறு நிர்வாக பணிகளிலையும் ஈடுபட்டார். பிறகு கால்நடை வளர்ப்பு துறையுடனும் தொடர்புடைய பொறுப்புகளையும் வகித்து வந்தார். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமில்லாம நிர்வாக அனுபவம் பெற்ற அமைச்சராக அறியப்பட்டார் அனிதா ராதாகிருஷ்ணன். அதன் பிறகு 2006 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் மீண்டும் திருச்செந்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றார். தொடர்ந்து 2 முறை ஒரே தொகுதியில வெற்றி பெற்றது அப்பகுதியில அவருக்கு இருந்த மக்கள் ஆதரவை வெளிப்படுத்தியது. இருந்தாலும் இந்த காலகட்டத்திற்கு பிறகு அவரது அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டுச்சு. 2009 ஆண்டு அதிமுக தலைமையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமா அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் பிறகு திமுக தலைவர் மு. கருணாநிதி முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அந்த முடிவு அன்றைய தமிழக அரசியலில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. பல ஆண்டுகள் அதிமுகவில் முக்கிய பொறுப்பில் இருந்த ஒருவர் திமுகவில் இணைந்தது அரசியல் வட்டாரங்களில் பரவலா பேசப்பட்டது. அதே ஆண்டு நடைபெற்ற திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு மீண்டும் வெற்றி பெற்றார். இதன் மூலம் அவரது வெற்றி கட்சி அடையாளத்தை விட தனிப்பட்ட மக்கள் ஆதரவாலும் உருவாகியுள்ளது என்ற கருத்தும் அரசியல் விமர்சகர்களிடையே பேசப்பட்டது. திருச்செந்தூர் தொகுதியில் அவர் உருவாக்கிய அரசியல் செல்வாக்கு இந்த வெற்றியின் மூலம் மேலும் உறுதியானது. பிறகு 2011 ஆண்டு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதும் அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னுடைய தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். எதிர்க்கட்சியில் இருந்த காலத்திலும் தொகுதி மக்களின் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் தொடர்ந்து எடுத்துரைத்தார். அதன் பிறகு 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் மீண்டும் வெற்றி பெற்று தனது மக்கள் ஆதரவை நிலைநிறுத்திக் கொண்டார். பிறகு 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்த போது அனிதா ஆர். ராதாகிருஷ்ணன் மீண்டும் திருச்செந்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றார். தொடர்ந்து பல முறை வெற்றி பெற்ற அனுபவமும் தென் மாவட்டங்களில் அவருக்கு இருந்த அரசியல் செல்வாக்கு காரணமாக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில அவருக்கு மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சராக பொறுப்பு வழங்கப்பட்டது. இந்த துறையின் அமைச்சராக இருந்த காலத்துல மீனவர்களின் வாழ்வாதாரம், மீன்பிடித்துறை வளர்ச்சி, மீன்பிடி துறைமுகங்கள் மேம்பாடு, மீனவர் நலத்திட்டங்கள், கடலோர உள்கட்டமைப்பு வசதிகள் போன்ற பல்வேறு அம்சங்களில் அரசு செயல்படுத்திய திட்டங்களை முன்னெடுத்தார். தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த அமைச்சராக இருந்ததால மீனவர் சமூகத்தின் தேவைகளை நன்கு அறிந்தவர் என்ற பார்வையும் அவரது செயல்பாடுகளுக்கு ஆதரவாக கூறப்பட்டது. அதே நேரத்தில் அவரது அரசியல் வாழ்க்கை முழுவதும் சர்ச்சைகள் இல்லாமல் இருந்ததில்லை. பல்வேறு காலகட்டங்களில் அவர் மீது சில வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது.
அப்படி அனிதா ராதாகிருஷ்ணனின் அரசியல் வாழ்க்கை வெற்றிகள் மட்டுமல்ல, பல்வேறு சர்ச்சைகளும் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக கட்சி மாறியது, அரசியல் எதிரிகளை கடுமையாக விமர்சித்தது, அவர் மீது பதிவு செய்யப்பட்ட சில வழக்குகள் உள்ளது. அமலாக்கத்துறை விசாரணைகள் தொடர்பாகவும், வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறப்பட்ட புகார்கள் தொடர்பாகவும் அவரது பெயர் பலமுறை அரசியல் விவாதங்களில் பேசப்பட்டுள்ளது. அந்த வழக்குகளில் சில நீதிமன்றங்களிலும் விசாரணை அமைப்புகளிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் 2026 ஜூலை மாதத்தில் அவருடைய பெயர் மீண்டும் தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இதற்கு காரணம், ஜூன் 20 அன்று நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் குறித்து அவதூறாகவும் மரியாதை குறைவாகவும் பேசியதாக கூறி புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு ஜூலை 3, அதாவது இன்று, காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர். இந்த கைது தமிழக அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் தான் சீமானின் 2வது பெண் குழந்தைக்கு மேலதாள வாத்தியங்கள் முழங்க சீர்கொண்டு சென்றார். அது மட்டுமல்ல, சீமானின் மகளுக்கு தன்னுடைய கைகளாலேயே தங்க செயினை அணிவித்திருந்தார். அப்போது இந்த சீர்கொண்டு வந்த நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளானது குறிப்பிடத்தக்கது.